இதோ பாரு மச்சான், இந்த கல்யாணம் ஸ்டாப் ஆனதுனால தென்றல் தான் தப்பிச்சிட்டோம்னு நினைச்சு உண்மையிலேயே இப்பதான் சந்தோஷமா இருக்கா. அத புரிஞ்சுக்காம கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. இதோ பாருடா, இனி தென்றல் வாழ்க்கையில ஆகாஷ்ங்கிற பேருக்கே இடம் கிடையாது. இனிமே தென்றல் சிங்கிள் தான். அதனால நீ எதையும் யோசிக்காம இப்பவாது தென்றல் கிட்ட உன் காதலை புரிய வைக்க முயற்சி பண்ணு. டேய், கோபப்படாத சித்து. சிறுத்தை சொல்றது கரெக்ட் தானே? என்ன மேகனா இவன் கூட சேர்ந்து நீ இப்படி பேசிட்டு இருக்க? இல்ல சித்து, நான் இது வரைக்கும் உன் காதலுக்கு சப்போர்ட் பண்ணதே இல்லை. ஆனா இப்ப சப்போர்ட் பண்றேன்னா ஏன் தெரியுமா? சிறுத்தை சொல்ற மாதிரி இனிமே தென்றலோட வாழ்க்கையில ஆகாஷ் வரவே போறது இல்ல. தென்றல் ஆகாஷை சுத்தமா வெறுத்துட்டான். இனிமே எந்த குழப்பமும் உனக்குள்ள வச்சுக்காம உன் காதல தைரியமா தென்றல் கிட்ட தெரியப்படுத்தலாம். போதும் மேகனா, இவன் கூட சேர்ந்து நீயும் தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நீங்க 2 பேரும் சொன்ன மாதிரி நான் இப்ப தென்றல் கிட்ட போய் நான் உங்களை காதலிக்கிறேன், என் காதலை ஏத்துக்குங்கன்னு சொன்னா அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ஏதோ இந்த கல்யாணம் நின்னு போனதா என் காதலுக்கு எப்படி ஆதாயமாக்க பாக்குறேன்னு என்ன அருவருப்பா யோசிக்க மாட்டாங்க? இல்ல சித்து, கண்டிப்பா அப்படிலாம் அவ யோசிக்க மாட்டா. நீ தைரியமா தென்றலை பார்த்து உன் காதலை சொல்லு. இப்ப நீ அதை சொன்னா கண்டிப்பா தென்றல் உன் காதலை ஏத்துப்பா. என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? போடா, போய் இப்பயே தென்றலை பார்த்து உன் காதலை புரிய வைடா. போ சித்து, தைரியமா போ. இல்ல, நீங்க எவ்வளவுதான் கம்பல் பண்ணாலும் தென்றலை தர்ம சங்கடப்படுத்தலாம் எனக்கு விருப்பம் இல்லை. தென்றலுக்கு என் காதல் எப்போ தெரிஞ்சு போன விஷயம். இப்ப அவங்களுக்கு புதுசா எதுவும் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என் காதலை ஏத்துக்கணுமா வேணாமாங்கிறத தென்றல் தான் முடிவு பண்ணும். தென்றல் தன்னோட லைஃபை யாரோட ஷேர் பண்ணணும்னு அவங்க தான் சுயமா யோசிச்சு முடிவு பண்ணணும். நாம யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்படி கட்டாயப்படுத்தினா அது தென்றலுக்கு நம்ம செய்யற பெரிய துரோகம். அப்படி ஒரு துரோகத்தை நான் எப்பவும் செய்ய மாட்டேன். என்ன மேக்னா இவன் இப்படி பேசிட்டு போறான்? சரி விடு, எல்லாமே சரியாயிடும். ஓ மேக்னா, நல்ல மூடோட தான் வீட்ல இருந்து கிளம்பி வந்தோம். இப்ப அந்த அம்மா பேசினதை கேட்டா ஏண்டா கிளம்பி வந்தோன்னு இருக்கு. இந்த மைண்ட் செட்டோட எப்படி நம்மளால ஷோ பண்ண முடியும்? தலை வேற ரொம்ப வலிக்குது. ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும். சித்து, நான் உன்கிட்ட காஃபி கேட்கவே இல்லையே. இல்லைங்க, இப்போ உங்களுக்கு காஃபி தேவைப்படுன்னு எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்து குடிங்க. வெளியே என்னதான் சமாளிச்சு பேசினாலும் உங்க மனசுக்குள்ள நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு அப்படி என்னங்க டிஸ்டர்பன்ஸ்? கரெக்ட் தான். வீட்ல இருந்து கிளம்பி வரும்போது நான் தெளிவா தான் கிளம்பி வந்தேன். ஆனா இங்க வந்ததும் எஃப்எம் ஆபீஸ கூட்டி பெருக்கிற யசோதா அம்மா கல்யாணம் நின்னு போனதை பத்தி கேட்டாங்க. அதான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். ஏங்க, அவங்க கேட்டதுக்கு இல்லாம டிஸ்டர்ப் ஆவீங்க? அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஆமா சித்து, அவங்க என் மேல அக்கறைப்பட்டு தான் விசாரிச்சாங்க. அவங்க பொண்ணுக்கும் எனக்கு நடந்த மாதிரியே 6 வருஷத்துக்கு முன்னாடி மணமேடை வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் நின்னு போச்சாம். அதுக்கப்புறம் இருந்து இப்ப வரைக்கும்
அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலையாம். அத நினைச்சு நினைச்சு அவங்க ஹஸ்பண்டும் உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா ஆயிட்டாராம். அந்த வீட்ல இப்ப நிம்மதியே இல்லையாமா. இதெல்லாம் கேட்டுதான் நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில எப்படி என்னால ஷோ பண்ண முடியும்? அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. என்னங்க நீங்க? இந்த உலகத்துல 100 கோடி பேர் இருக்காங்கன்னா 100 கோடி குடும்பம் இருக்குன்னு அர்த்தம். அந்த 100 கோடி குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆளாளுக்கு எல்லாரும் குழப்பிட்டு தாங்க இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம மனசுல போட்டுக்க முடியுமா? நான் இப்பவும் சொல்றேன், நீங்க மண்டபத்தில் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. ஏன்னா அது யாரும் அடுத்தவங்க சொன்ன முடிவு இல்லை. நீங்க மட்டும் சுயமா யோசிச்ச முடிவு, உங்க மனசாட்சிப்படி எடுத்த முடிவு. உங்க மனசாட்சியை சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்டு நீங்க ஏங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? நீங்க பண்ற ப்ரோக்ராம் மூலமா எத்தனையோ பேரை நீங்க மோட்டிவேட் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்களே இப்படி கன்ஃபியூஸ் ஆகலாமா? சூடு ஆடுறதுக்கு முன்னாடி காஃபியை குடிச்சிட்டு எந்த குழப்பமும் இல்லாம ரிலாக்ஸா போய் ஷோ ஆரம்பிங்க. இந்த ஷோல வர்ற நேயர்கள் கூட மேரேஜ்ல நீங்க எடுத்த முடிவை பாராட்ட தான் செய்ய போறாங்க. நிஜமாவா? எனக்கு அப்படிதாங்க தோணுது. சீக்கிரமா காஃபி குடிச்சிட்டு ப்ரோக்ராம் போங்க. என்னங்க பாக்குறீங்க? அட எடுத்துக்கோங்க. என்ன மாமியாரே, சம்பந்தமே இல்லாம இங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எதுவும் உதவி கிதவி தேவைப்படுதோ? சொல்லுங்க, என்ன உதவி? உன்கிட்ட உதவி கேட்கிற அளவுக்கு நான் ஒன்னும் தாழ்ந்து போயிடல. அப்போ எதுக்காக இவ்ளோ தூரம் என்ன தேடி வந்திருக்கணும்? நான் அத்தனை தடவை சொல்லியும் நீ கொஞ்சம் கூட பயப்படாம நீ நினைச்ச மாதிரியே என் பேரன் கல்யாணத்தை நிறுத்திட்டல. மன்னிக்கணும், கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான முயற்சியை மட்டும்தான் நான் எடுத்தேன். மத்தபடி கல்யாணத்தை நிறுத்தினது நான் இல்ல, தென்றல் தான். அவ சுயமா யோசிச்சு எடுத்த முடிவு. அவளை அப்படி யோசிக்க வச்சது நீயும் உன் பிள்ளையும் தாண்டி. இந்த கல்யாணம் நின்னு போனதுனால என்னால வெளியில தலை காட்டவே முடியலடி. வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம்னு பார்த்தாலும் யாரோ ஃபோன் பண்ணி ஏன் கல்யாணம் நின்னு போச்சுன்னு துக்கம் விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையாடி? இத நீங்க இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? நான் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களை எச்சரிச்சேன்ல, எப்படியும் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு. அப்பவே நீங்க சுதாரிச்சு நீங்களாவே இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருந்தா இப்ப இப்படிலாம் அவமானப்பட வேண்டி வந்திருக்குமா? ஏண்டி பேச மாட்ட? ஏன் பேச மாட்ட? நீ போட்ட சவால்ல என்ன ஜெயிச்சுட்டேங்கிற ஆணவத்துல தானே பேசுற.
கதையை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். இப்போ என் கோவம் அந்த தென்றல் மேலதான். அவவும் பேச்ச கேட்டு இல்லாத ஆட்டமெல்லாம் ஆடி கல்யாணத்தை நிறுத்திட்டால, அவளை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ண போறீங்க? தென்றல கொலை பண்ண போறீங்களா? எனக்கு தோணுச்சுன்னா நான் அதையும் செய்வேன். ஏன் மாமியாரை இப்படி தேடி வந்து காமெடி எல்லாம் பண்றீங்க? இனிமே நீங்க தென்றல இல்ல, தென்றலோட நிழல கூட சீண்டி பார்க்க முடியாது. கல்யாண மண்டபத்திலேயே பாத்தீங்கல்ல, அத்தனை பேருக்கு முன்னாடி தென்றல் உங்களை எப்படி வாங்குன்னு வாங்கினாங்க. அதுவும் கடைசியில நீங்க அவகிட்ட ஒரு டிராமா பண்ணீங்களே. தென்றல், நான் சும்மாதான் ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்தேன். மத்தபடி நீதான் என் குடும்பத்துக்கு மருமகளா வரணும்னு. அப்ப தென்றல் உங்க முகத்திரைய கிழிச்சு சும்மா லெஃப்ட் ரைட்னு வார்த்தையில பின்னி பெடல் எடுத்தால, அதான் ஹைலைட்டே. அந்த நிமிஷம் அவளை பார்க்கும்போது எனக்கு என்ன பார்த்த மாதிரியே இருந்துச்சு. தென்றலுக்கு வந்த இந்த தெளிவு 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன உங்க வீட்டு மருமகளாக்கும் போது எனக்கு வந்திருந்தா இப்ப உங்க கதையே மாறி இருக்கும். மிஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு பதிலாதான் தென்றல் உங்களை மொத்தமா பழி வாங்கிட்டாளே, அது போதும் எனக்கு. அவ என்ன பழி வாங்கலடே, நான் தான் அவளை பழி தீர்க்க போறேன். உன் பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன அவமானப்படுத்தின அந்த தென்றல நான் எப்படி பழி தீர்க்க போறேங்கிறத நீயும் பார்க்கத்தானே போற. கூடிய சீக்கிரம் அந்த தென்றல் தானா என்ன தேடி வந்து என் கால்ல விழுந்து கதறுவா. கதற வைக்கிற, அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. கார் சத்தம் மாதிரி இருக்க. ஆண்டாளம்மா வீட்டுல இருந்தா வராங்களோ? எதுக்காக இருக்கும்? ஒருவேளை உங்க பாட்டி தான் சமாதானம் பேசுறதுக்காக இவர் அனுப்பியிருக்காங்களா? வாங்கம்மா. உள்ள வாங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. நீங்க எப்பவும் போல என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிட மாட்டீங்களா?
என்ன தம்பி திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? ஒருவேளை பாட்டி அனுப்பி விட்டாங்களா? இல்லைங்க, நானாக தான் வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? எல்லாமே தப்பு தப்பா நடந்துருச்சு. மண்டபத்தில் நான் கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணலான்னு நினைச்சேன். தென்றல் கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா அதுக்கப்புறம் பாட்டியை கொஞ்சம் கொஞ்சமா நான் சமாதானப்படுத்திருப்பேன். இந்நேரம் கல்யாணமும் நடந்திருக்கும். யாரோட கெட்ட நேரம் தெரியல. நல்லபடியா நடக்க வேண்டிய கல்யாணம் எப்படி பாதியிலே நின்றுச்சு. இப்பவும் சொல்றேன் அத்தை, எனக்கு ஒய்ஃப்னு ஒருத்தி வந்தா அது தென்றல் மட்டும்தான். நான் இப்போ தென்றலை சமாதானப்படுத்த தான் வந்திருக்கேன். இனிமே சமாதானப்படுத்தி என்ன ஆக போகுது? அதுக்கான நேரம் எல்லாம் கடந்து போயிடுச்சு. நானே எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். என் பொண்ணு கேட்குற மாதிரியே இல்லை. அவ ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அவளை மாற்ற முடியாது. இந்த பக்கம் இவ, அந்த பக்கம் உங்க பாட்டி, இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி இந்த கல்யாணம் நடக்குங்கிறதெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இல்ல பாட்டியை கொஞ்ச நாள்ல நான் எப்படியாவது சமாதானப்படுத்திடுவேன். மண்டபத்தில் நடந்த குழப்பத்தினாலதான் பாட்டி இன்னும் கொஞ்சம் டென்ஷனாவே இருக்காங்க. நான் தென்றல தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கடைசி வரைக்கும் பிடிவாதம் பிடிச்சா பாட்டி எனக்காக கண்டிப்பா இறங்கி வருவாங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இப்ப முதல்ல தென்றலை தான் சமாதானப்படுத்தணும். அதனால இப்போ நான் தென்றல் கிட்ட பேசணும். நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலான்னு தென்றலுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அத்தை, தென்றலை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா?